Good evening, பிள்ளைகள். Good evening, miss. Good evening, miss. வியானிஷாவை 2 கிளாஸா காணையில வை வியானிஷா. Yes, miss. எஸ், என்னாச்சு 2 கிளாஸ்? They are not with them. ரைட். நான் உங்களுக்கு கால் பண்ணி இருந்தேன், ஆன்சரும் இல்ல, ரெஸ்பான்ஸ் ஒன்றும் பண்ணல. வை பழக்கம் இல்லையா ரெஸ்பான்ஸ் பண்ற பழக்கம்? ரைட், ஓகே. ஒரு 2 minutes பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ண போறேல. என்னது மிஸ் சொன்னீங்க? விஷாலி கொஞ்சம் நெட்வொர்க் பிரச்சனை அளவுலாங்க இல்லை மிஸ், என்னன்னு சொல்லுங்க. 2 minutesல ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொல்லி சொன்னேன் நான். எல்லாரும் ஜாயின் பண்ணினா பிறகு. ஓகே. ஓகே பிள்ளைகள், நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். போன கிளாஸ் நாங்க என்ன பார்த்தோம்? போன கிளாஸ் நாங்க ஒரு பிரேக் கொண்டு போடுறது எப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்த லைனுக்கு பிரேக் போடுறது பார்த்தோம். அப்படித்தானே? கீழே ULO பத்தி பார்த்தோம். ULOL பார்த்துட்டோமே. ரைட் ரைட், ஓகே. ULOL பார்த்தோம். அதுக்கு வந்துட்டோம். ஓகே ஓகே. உங்களுக்கு தெரியும் தானே இப்ப ULOL சொன்னா என்னது? அன்ஆர்டர் லிஸ்ட், ஆர்டர் லிஸ்ட். எஸ், அது பார்த்துட்டோம். இன்னொரு சின்ன ஒரு விஷயம் மிஸ் உங்களுக்கு மிஸ் பண்ணிட்டு நான் அதை காட்டிட்டு போறேன்னு பாருங்க. சின்ன ஒரு விஷயம் ஒன்று மிஸ் பண்ணிட்டோம். அந்த என்னது, பிரேக்ல பிரேக்னு சொன்னா BRன்னு சொன்னா என்னன்னு பார்த்தோம் நாங்க. சொல்லுங்க பாப். BR பிரேக். அது என்னால என்னது? அதுல மீனிங் என்னது? என்ன செய்யும்? சென்டென்ஸ் அடிச்சிட்டு கொஞ்சம் இடைவெளி விட்டு அடுத்த சென்டென்ஸ் அடிக்கிறதுக்கு பிரேக் போடுவோம் மிஸ். சென்டென்ஸ் அடிக்கிறதுக்கா? இல்ல மிஸ், மேல ஒரு அடிக்கோம்டா, பிரேக் போட்டோம்டா இடைவெளி வரும். எந்த இடைவெளி வரும்? லைன்ல ஒரே லைனுக்கு இடைவெளி வருமா, இல்லாட்டிக்கு என்னது அடுத்த லைனுக்கு போற மாதிரி வருமா? அடுத்த லைனுக்கு போற மாதிரி. பிரேக்ன்றது அடுத்த லைனுக்கு போறது என்ன? நாங்க பிரேக்ன்றது அடுத்த லைனுக்கு போறதான் பாத்துறாங்க. நாங்க இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னு சொன்னா, ஒரு சென்டென்ஸுக்கு ஒரு வேர்டுக்கும் இன்னொரு வேர்டுக்கும் இடையில இடைவெளி போடுறதுக்கு அப்படி நாங்க செய்யலாம்னு பார்க்க போறோம். சரியா? ரைட். இப்ப இதுல பாருங்க, ஒரு சின்ன விஷயம் வந்து
ஏற்கனவே நாங்க பார்த்தனாங்க இந்த பிரேக். ஏன்னா இந்த பிரேக் போட்டா என்ன நடக்கும் உங்களுக்கு? பிரேக் போட்டு நாங்க இடைவெளி பார்த்து வரும். இந்த லைனா இடைவெளி. நான் இப்ப 4வது லைன்ல தான் எங்களுக்கு அடுத்த ஹெடிங் வரணும்னா அது போட்டோம் நாங்க. நாங்க இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா இந்த பாருங்க இந்த திஸ் இஸ் a செக்ஷன் வந்துட்டு இதுல கொஞ்சம் இடைவெளி வந்து இங்கால ஆன் பேஸ் ஃபிஷ் அப்படின்னு சொல்லி வர வேணும்னு சொல்லி சொன்னா இந்த ஒரே சென்டென்ஸ்ல இடைவெளி வர வேணுமெண்டா அதுக்கு என்ன செய்யணுமெண்டா பாருங்க. இதுல பாருங்க, இதுல ரன் பண்ணி காட்டியிருக்கீங்கன்னா பாருங்க. இந்த இந்த பாருங்க, இதுல பாருங்க இந்த டெக்ஸ்ட்ன்றது சேர்ந்து வந்திருக்கு. சரியா? இதுல பாருங்க ஹர்சன் நிக்குது, மிஸ்ட பாயிண்டர்ல பாருங்க டெக்ஸ்ட் சேர்ந்து நிக்கு. இப்ப இதுக்கு இடையில இடைவெளி வேணும். டெக்ஸ்ட் ஒரு இடைவெளி தள்ளி டெக்ஸ்ட் வரணும்டா. எப்படி நாங்க கோடிங் கொடுக்கணும்டா இதுல பாருங்க. இந்த பாருங்க and sign NBSP என்னது? and sign NBSP. இதுல தெரியுதா அவளே? எஸ் மிஸ். இதையே நீங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி பக்கத்துல போட்டு கொண்டு போனீங்கடா எத்தனை இடைவெளி வேணுமோ அத்தனை இடைவெளி எடுக்கலாம். ரைட்டா? விளங்குதா? ஒரு சென்டென்ஸுக்கு இடையில ஒரே சென்டென்ஸ்ல இடைவெளி உங்களுக்கு வேணும்னு சொல்லியானா நாங்க எப்படி போட வேணும்? and sign NBSP போட்டோம்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு எப்படி இடைவெளி வரும்டா அவுட்புட்டை பாருங்க. பாத்தீங்களா? அந்த எப்படி இடைவெளி வந்திருக்கு? முதல் சேர்ந்து நின்றது. இப்ப பாருங்க இடைவெளி வந்திருக்கு. வந்திருக்கா இல்லையா? வந்திருக்கா இல்லையா? அந்த டெக்ஸ்ட் வந்திருக்கு மிஸ். ரைட். அப்ப இதற்கு எழுதி கொள்ளுங்க. இடைவெளிக்கு ஸ்பேஸ் அண்ட் போட்டுட்டு ஒரு சின்னதா ஹெடிங் ஒன்று போடுங்க. ஸ்பேஸ் அண்ட் போட்டுட்டு SPACE ஸ்பேஸ் SPACE ஸ்பேஸ் போட்டுட்டு எழுதி கொள்ளுங்க பாப்போம். டெஸ்ட் சாரி டெஸ்ட் அதுல என்ன போட வேணும்? and sign NBSP and unsign. ரைட்? இதையே நீங்க காப்பி பண்ணி இங்கால பேஸ்ட் பண்ணி ஒரு 3 இடைவெளிக்கு பிறகு அடுத்த டெஸ்ட்ன்றது வரும். ரைட்டா? இதை ஒரே நேருக்கு எழுதி கொள்ளுங்க. எழுதிட்டு அவுட்புட் ஒண்ணு போடுங்க. இது எல்லாத்தையும் என்ன கலர்ல எழுதணும்? இது இது வந்து இந்த டெஸ்ட்ன்றது வந்து நீங்க என்னதுல எழுதினீங்க? என்னது ஒவ்வொரு லைன்ஸும் அப்படி எழுதினீங்க சென்டென்ஸ்களை. திஸ் இஸ் த ஸ்டார்ட் ஆஃப் த அதெல்லாம் என்னன்னு எழுதினீங்க? என்ன கலரால? அதே கலரால இதை எழுதுங்க. உள்ளுக்குள்ள கோடிங் இது ரெட் கலரால எழுத சொன்னான் போல. அப்படித்தானே? இந்த பிரேக் எல்லாம் என்ன கலர்ல போட்டீங்க? பிரேக் என்ன கலர் போட்டீங்க? ரெட். ரெட். ரைட். அப்ப அதை ரெட் கலரால போடுங்க. ரைட்டா? ரெட் கலர்ல போடுறேன். ரெட் கலரால இந்த நடுவுல இருக்குது இந்த ஸ்பேஸ காட்டுறதுக்குரியத ரெட் கலரால போடுங்க. மற்றது பிளாக் அந்த கலர். டெஸ்ட் மிஸ் என்ன கலரால போடுறது? என்னம்மா? டெஸ்ட் என்ன கலரால போடுறது? டெஸ்ட வந்து வேணும்னா நீங்க ப்ளூ கலர்ல போடலாம், இல்லாட்டி பிளாக் கலர்ல போடலாம். அங்கால இருக்க வேர்ட்ஸ் எல்லாம் ப்ளூ கலர் தானே மிஸ்? இங்க த ஃபிஷ் வெப்சைட்ன்றது எதுல போட்டீங்க? அது உள்ளுக்குள்ள வர ஒரு சென்டென்ஸ் தானே. த ஃபிஷ் வெப்சைட்ன்றது என்ன கலர்ல போட்டீங்க? அதே கலர்ல இந்த டெஸ்ட போடுங்க. புரியுதா? உள்ளுக்குள்ள வர மிஸ் அந்த NBSP அத
அது ரெட்டால தான் போட சொன்னேன் நான். அது ரெட் கலர். ஓகே அபிலேல், அவுட்புட் போட்டுட்டு அவுட்புட் மிஸ். போட்டுட்டு இந்த மாதிரி இந்த அவுட்புட் ஒரு களி காட்டுங்க பாப்போம். டெஸ்ட் கொஞ்சமா இடைவெளி விட்டு டெஸ்ட் சின்ன ஒரு இடைவெளி வந்து தான் டெஸ்ட் வந்தது. எப்படி டீச்சர்? இந்த எனக்கு அவுட்புட் இதுதான் அந்த அவுட்புட் டெஸ்ட். அதுக்கு பக்கத்துல கொஞ்சம் இடைவெளி வந்து அங்கால டெஸ்ட் வேற. ஓகே ரைட். ஓகே பிள்ளை, அப்ப இன்றைக்கு நாங்க புதுசா ஒன்று படிக்க போறோம். இன்றைக்கு நாங்க ஆஹ், எப்படி டேபிள் ஒன்று கிரியேட் பண்றது. டேபிள் தெரியும் தானே, வேர்டுல இருக்குது டேபிள். டேபிள் கிரியேட் பண்றது. சோ அது எப்படி கிரியேட் பண்றேன்னு சொல்லி பார்க்க போறோம். சரியா? ரைட். ஓகே, போன கிளாஸ் நாங்க அந்த யூஎல் ஓஎல் பார்த்தனா, அப்படிதானே? யூஎல் போட்டா என்ன மீனிங் ஷானுஷன்? டக்குக்குள்ள யூஎல் போட்டா என்ன மீனிங்? unordered list. ஓஎல் போட்டா Order list. ஆர்டர் லிஸ்ட்னா என்னது, அன்ஆர்டர் லிஸ்ட்னா என்னது? unordered listனா அந்த புள்ளி புள்ளியா போடுறது அந்த மாதிரி. ordered listனா நம்பர்ஸ் போடுறது ஒண்ணு Numbers ரெண்டு போடுற மூணு மாதிரி இல்லாட்டி ரோ 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 எல்லாம் போடுறது. ரைட், நம்பர்ஸ் போடுற மாதிரி வரும். இல்லாட்டி ஒரே ட்ரோவுக்கு எங்களுக்கு காட்டி கொள்ளுமே, ஒரே நேருக்கு வரக்கூடிய மாதிரி செட் பண்றதுதான் ஆர்டர் லிஸ்ட். அன்ஆர்டர் லிஸ்ட்னு சொன்னா இங்க இங்க மாதிரி வரும். ஆர்டர் லிஸ்ட்னு சொன்னா இந்த நேருக்கே வந்து கொண்டிருக்கும் அடுத்தடுத்த விஷயங்கள் ஆர்டர்ல வந்துடும். அதே மாதிரி தான் பிள்ளைகள் டேபிள் நாங்க கிரியேட் பண்ண போறோம்டா, டேபிளுக்குரிய டேக் இது கொடுக்க வேணும். சரியா? டேபிள் அண்டு சொல்லி கொடுத்தா அது டேபிளுக்குரிய மாதிரியான டேக்ஸுகள் ஓபன் பண்ணிக்கல எங்களுக்கு என்னது, இது டிஆர் என்னது, டேபிளுடைய ரோ. டிடி சொல்லி சொன்னா என்னது, டேபிளுடைய டேட்டா. டேபிளுடைய டிஹெச் சொன்னா டேபிளுடைய ஹைட். ரைட்? அப்ப நீங்க நீங்க இதை வச்சு கொண்டுதான் நாங்க என்ன செய்ய போறோம், ஒவ்வொரு விஷயங்களையும் கிரியேட் பண்ண போறோம். ரைட்? இதுல பாத்தீங்கன்னா டேபிள், இதுல உங்களுக்கு விளங்குதா, கேக்குதா பிள்ளைகள்? இந்த லெக்சர் பண்றது ஆடியோ கேக்குதா? இல்ல இதுல கதைக்கிற வீடியோல கதைக்கிறது கேக்குதா? ஓம் டீச்சர். ஓகே, கொஞ்சம் கேளுங்க பாப்போம். கொஞ்சம் முன்னுக்கு விடுறேன், கேளுங்க. எப்படி டேபிள் கிரியேட் பண்ணுது, அதுக்குரிய டேக்ஸுகள் என்ன மாதிரி. 4 விஷயம் டேபிள் நாங்க கிரியேட் பண்ண இருக்கோம்.
எக்ஸ்கியூஸ் மீ மிஸ். மிஸ் எனக்கு ஏதோ சவுண்டும் வரல மிஸ். ஸ்கிரீன் மட்டும்தான் மிஸ் மாறுது. Screen மட்டும்தான் எனக்கும் சவுண்ட் வரல எனக்கும் சவுண்ட் வரல. சவுண்ட் கேட்கல. இப்ப யார கேட்க நோமன்னு சொன்னீங்க தானே? மிஸ் நான் நோன்னு தான் சொன்னேன். ரைட்டா. இப்ப பாருங்க. Like normal tables, they are made up with data that contain rows and columns. And rows go side to side and columns go downwards. Now there are 4 central elements to use when creating a table. First is the table element, which everything is embedded inside of. Then there is the TR element, which identifies it as a table row. And then there is the TD element, which contains the actual data. And furthermore, the TH element identifies it as a column. So let's go through all of these. என்ன விளங்கிட்டு தானே? டேபிள் நாங்க கிரியேட் பண்றதுக்கு 4 எலிமெண்ட்ஸ் இருக்கு பிள்ளைங்க. முதலாவது டேபிள் தான் நாங்க ஐடென்டிஃபை பண்றதுக்கு டேபிள் நாங்க டேக்க கொடுக்கணும். அதுக்கு பிறகு டேபிளுடைய ரோ எத்தனை இருக்குது, அடுத்தது டேபிளோட டேட்டா என்ன இருக்குது, அடுத்தது டேபிளோட ஹைட் இருக்குது. ரைட், அந்த 4 விஷயம் நாங்க Okay, so first we will create டேபிள் கிரியேட் பண்ணணும். சரியா? ஃபர்ஸ்ட் இப்ப பாருங்க, டேபிள் போட்டுட்டு நாங்க டேபிள்ல அடுத்து டேபிளோட டெக் எடுத்தோம்னா அதை க்ளோஸ் பண்ண தெரிய வேணுமே. நான் க்ளோஸ் பண்ணாட்டி அதை என்ன செய்யும், தொடர்ந்து போய்கொண்டு இருக்கும். அடுத்து டேபிள் ரோ எடுக்கிறோம். டேபிள் ரோ எடுக்கல எப்படி இருக்கும் பிள்ளைகள்? டேபிள் ரோ எடுக்கல டேபிள் எப்படி இருக்கும்? ரோ எடுக்கல நீங்க TAN போடக்கல பிள்ளைகள், TR போடக்கல. இந்த இது டேபிள் ரோ, ஒரு ரோ, 2வது ரோ, 3வது ரோ, 4வது ரோ. ரைட், ஓகே. இதுதான் ரோன்னு சொல்றது. முதலாவது, 2வது, 3வது, 4வது ரோஸ். ஓகேயா? இப்ப பாருங்க, the output variable this just identifies it as a column. Okay, so we're going to create again the table row to hold our data, and we're going to use the TD tag now to hold our data. And the first piece of data we will store is called Earth. That is obviously a planet, and we will close that. And so this table data space will correspond with this first column. It goes in a top-down order. So again, this data will correspond with this column. It is the first position within these TR elements. That's how it lines up. So just keep that in mind. So the next cell will contain an ocean, and we're going to call this the Pacific. Actually, you know what? I forgot to close these. அவுட்புட்டை பார்த்துட்டு அவுட்புட்டை பாருங்க எப்படி வருதுன்னு. அவுட்புட்டை பார்த்துட்டு நாங்க யோசிக்கலாம். பாருங்க, முதலாவது பாருங்க, the planet, the oceans, the desert. ரைட், ஓகேயா? சோ இதுல பாருங்க, இந்த களத்திட மேல் பக்கங்கள் இந்த லைன்ல என்னென்ன இருக்க வேணும். ரைட், TH வந்துச்சு. இது THன்றது என்னது? டேபிள் ரோ. ஒரே ரோவில் நாங்க எழுத வேண்டிய ஹெடிங் என்னென்ன? ரைட், முதலாவது TH வந்து டேபிளுடைய ஹெடிங் பிள்ளைகள். சரியா? TH வந்து டேபிளுடைய ஹெடிங். சோ உங்களுக்கு முதலாவது டேபிள் ரோவில் TRல என்ன இருக்க வேணும்? TH என்ன இருக்க வேணும் ஹெடிங்கா? The planets, the oceans, the desert. ரைட், அதுக்கு கீழே நாங்க என்னங்களுக்கு ரோவில் கீழே என்ன வர வேணும்? அடுத்தடுத்து வர வேண்டிய டேட்டாஸ். இந்த முதலாவது ரோஸ்லயும் அடுத்தடுத்து வர வேண்டிய டேட்டா என்ன வேணும்? எர்த், மற்றது என்னது பிள்ளைகள்? Pluto. அடுத்தது the oceans, Pacific and Atlantic. The desert வந்து Sahara and பாலைவனங்கள். சரியா? 2 பாலைவனங்களோட பேர் போட்டு கிடக்கு. அந்த 2 பாலைவனத்தினையும் பேர் வரவர். ரைட்டா? இப்ப நீங்க எப்படி எழுத போறீங்கன்னு சொன்னா ஹெடிங் போட்டுக்கொள்ளுங்க டேபிள்.
சரியா? மிஸ் சொல்ற மாதிரி செய்யுங்க. ஹெடிங் போட்டுக்கொள்ளுங்க டேபிள். எல்லாருக்கும் விளங்குதான்றதையும் ஷோ பண்ணிக்கொள்ளுங்க பிள்ளைகள். முதல் நாங்க அவுட்புட் எழுதினோம்னு சொல்லி சொன்னா அதுக்குரிய கோடிங் அப்படி வரமான்னு பார்க்கலாம். ரைட்டா? முதல் நீங்க எழுதிக்கொள்ளுங்க இந்த மாதிரி. நேரம் எழுதினீங்கன்னு சொன்னா தான் பிள்ளைகள் உங்களுக்கு விளங்க முடியுமா? முதலாவது இல்லாட்டி நீங்க இப்ப டைப் பண்ண planets மிஸ் த பிளானட்ஸ் எல்லாம் என்ன கலர்ல போடுறது? அது நீங்க நார்மல் அவுட்புட் எப்படியும் வரலாம் தானே. பிளாக்லயே போட்டாலும் பிரச்சனை இல்லை. அவுட்புட் என்ன மாதிரியும் ஓகே. கோடிங்ல தான் உங்களுக்கு வித்தியாசம் தெரிய வேணும். த ஓஷன், மிஸ் த desert. ரைட்? 3 column எங்களுக்கு வரவும். Right. அதுக்கு கீழே மிஸ் ஷஹாராக்கு அந்த டெசர்ட்ல ரெண்டாவதா இருக்கிறது என்ன மிஸ்? சகாரா பாலைவனம். வேற என்ன பாலைவனம் இருக்கு? போடுங்க. வேற ஏதாவது ஒண்ணு போடுங்க. வேற என்ன பாலைவனம் இருக்கு பிள்ளை? ராஜஸ்தான்ல இருக்க தார் டெசர்ட். வியானிஷா? மிஸ் ராஜஸ்தான்ல இருக்க தார் டெசர்ட். தார் டெசர்ட். ரைட். ஏதாவது ஒரு டெசர்ட் பேர் போடுங்க. இதுல என்ன போட்டிருந்தாங்க? கோபி. 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 கோபின்னு போட்டிருக்காங்க. தார் போட்டாலும் ஓகே தானே மிஸ்? ஆமாம், ஏதாவது ஒரு பாலைவனம் போட்டீங்கன்னா சரி. மற்ற பிள்ளைகளுக்கு விளங்குதா? எழுதுறீங்களா? மிஸ் ஓசன் ரெண்டாவது என்ன போட்டிருக்கு? விளங்கலமா? ரெண்டாவதா என்ன டீச்சர் ஓசன்ல போட்டிருக்கு? அட்லாண்டிக். அட்லாண்டிக். Atlantic. Atlantic. ஓகேயா? ரைட். இப்ப இத உங்களுக்கு அவுட்புட்டா வச்சுக்கொள்ளுங்க. அவுட்புட்டா வச்சுக்கொண்டு நீங்க இனித்தான் கோடிங் எழுத போறீங்க. ரைட்டா? ஓகே. இதுல நீங்க எப்படி ஸ்டார்ட் பண்ண வேணும்ன்றதுல ஸ்டார்ட்ல இருந்தே போட்டுக்கொள்ளுங்க பிள்ளைகள். ரைட்? இப்ப இந்த டேபிள்ல இருந்து நீங்க தொடங்கலாம். முதல் ஏற்கனவே நீங்க HTML போட வேணும்ன்றது ஞாபகத்துல இருக்கணும். இப்ப பாடிக்குள்ள எது வேண்டாலும் இருக்க வேணும். ரைட்டா? சோ பாடின்றது கட்டாயம் எழுத வேணும். சரியா? பாடின்றது கட்டாயம் இருக்க வேணும். ரைட். அண்டர்லைன் பண்ணி விடணும். எது இருக்க வேணும். பாடின்றதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. டேபிள் ஸ்டார்ட் பண்ண வேணும். அதுக்குள்ள டேபிளோட ரோஸ் அண்ட் எது வரும் பிள்ளைகள்? ரைட். இந்த மாதிரி போறதுதான் ரோஸ். ரைட்டா?
சாரி, டேபிளோட ஹெடிங்னு சொல்லிக்கல இந்த மாதிரி போறது. ஹெடிங் ஓகே மிஸ். என்னென்ன கலர்ல எழுதுறேன்னு இருக்கா சொல்றீங்களா? இந்த டேபிள்ன்றது டேபிள், இந்த டேபிள், டேபிள் ரோ, டேபிள் ரோ வந்து என்னது ஒரே கலரால் எழுதுங்க, வேணும்னா ப்ளூவால் எழுதுங்க. ஆனா இத வந்து டேபிள் ஹெடிங்ன்றத பிளாக் கலர் எழுதுங்க. ரைட்டா? டேபிள் ஹெடிங், டேபிள் டேட்டா, ரைட்? இதுகளை வந்து பிளாக் கலர் எழுதிட்டு நடுவுக்குள்ள வேணும்னா ப்ளூவை பயன்படுத்துங்க. இந்த இதுகளை எழுதுறதுக்கு ப்ளூவை பயன்படுத்தலாம். இதுக்கு ப்ளூ பயன்படுத்துங்க. எதுக்கு பிளாக் யூஸ் பண்றது? இல்லைங்களாம்மா? எதுக்கு அந்த மிஸ் பிளாக் ஜூஸ் பண்றது? ரைட், 1 மினிட் தாங்க மிஸ். உங்களுக்கு இந்த பென்சிலால் எகிரி விடு. மிஸ் யூஸ் பண்ற கலரை யூஸ் பண்ணுங்களா? கொஞ்சம் வித்தியாசமா இருந்தா சரி பிள்ளைகள். எது எதுன்றது உங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சா சரி. ரைட், ஓகே. ம் ரைட். The table row, ரைட். இது ப்ளூவால வரவன், பாடி அடுத்தது 1 மினிட். இது வந்து பிளாக், THTD, TR எல்லாம் ப்ளூ, டேபிளும் ப்ளூ, TH எல்லாம் பிளாக். அதுக்கு பிறகு உள்ளுக்குள்ள நீங்க எழுதுறதுகளும் ப்ளூவில் எழுதிக்கொள்ளுங்க. மிஸ் அப்ப பாடி பொடி இதெல்லாம் நீங்க பிளாக்கால் எழுதிக்கொள்ளலாம். ஒரு வித்தியாசத்தோட எழுதினீங்கன்னா சரியம்மா. எல்லாத்தையும் ஒரே தான் எழுதினீங்கன்னா என்னென்னது விளங்காதானே. இப்ப இதை வந்து ப்ளூவால் எழுதுறீங்கன்னு சொன்னா இதை வந்து பிளாக்கால் எழுதுங்க. கலர் மாறி இருக்க ஒரு வித்தியாசம் தெரியும். அடுத்த கிளாஸ் எங்களுக்கு எப்போ பிள்ளைகள்? வெனிஸ்டே. வெனிஸ்டே. நான் வெனிஸ்டே சொல்லாது நான் எடுக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் பிள்ளைகள். மிஸ் 6க்கு எனக்கு வெனிஸ்டே டைம் சரி வராது மிஸ். பிள்ளைங்கள எனக்கு வெனிஸ்டே டைம் சரி வராது. அகரம் 6:20க்கு முடியும் மிஸ். இந்த வீட்டை வர 6:30. அதுக்கு பிறகு சிங்கள கிளாஸ் இருக்கு மிஸ் 7 மணிக்கு. அப்ப மிஸ் உங்களுக்கு மாத்தலாம் தானேம்மா. நீங்க வேணுமாட்டா மிஸ் அந்த யூடியூப் சேனல்ல போயிட்டு நோட்ஸ் எடுக்கலாம் தானே அன்றைக்கு ஓகே மட்டும். மிஸ். அன்றைய பாடத்துக்கு மிஸ் மட்டும் நீங்க நோட்ஸ் எடுக்கலாம். மிஸ் ஏர்த்தும் பசிபிக் சஹரா எல்லாமே ப்ளூ தானே மிஸ் நடுவுக்குள்ள இருக்கிறது? எஸ், இது நான் நடுவுக்குள்ள நீங்க கொடுக்கறதுல ப்ளூ, இங்கால வரலாம் பிளாக்ல எழுதுங்க. வித்தியாசம் காட்டினீங்கன்னா சரி. இதுக்கு ரெட் பாவிக்க வேண்டி வராது. கார்த்திகேயன் என்ன மாதிரி வீடியோவும் இல்ல ஒண்ணும் இல்ல, என்ன செய்றீங்கன்னு தெரியல. எழுதுறேன் மிஸ்.
ஓகே பிள்ளைகள் முடிச்சிட்டீங்கன்னா சொல்லுங்க. ஜேசன் என்ன மாதிரி ஓ டீச்சர். எழுதுறீரா? ஓ டீச்சர் எழுதுறேன். finish miss. எழுதினா தம்ஸ் அப் பண்ணி போடுங்க. ரைட், முடிச்சிட்டீங்கன்னா தம்ஸ் அப் போடுங்க பிள்ளையார். முடிச்சாங்க தம்ஸ் அப் போடுவோன்னு இருக்காங்க, மெட்டாங்க பார்த்துன்னு இருக்க வேணாம், தம்ஸ் அப் போட்டுட்டு இருங்க.